पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा बोला विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा राम 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 सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा जानकी कांत स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा नमः पार्वती पतये हर हर महादेव बोला पुंडली कवरदा हरि विठ्ठले समस्त सद्गुरुनाथ महाराज की जय सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय स्वामी हरिदास गिरि महाराज की जय प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय सद्गुरु विठ्ठल दास महाराज की जय समस्त साधु मंडली की जय नामदेव तुकाराम महाराज की जय आंजनेय मूर्ति की जय राधा मन मोगन मेघ श्यामा मंगल धामा 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 राधा मन मोगन
सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद ஞானம் போற்றும் சீல நடி ஞானானந்த சீட நடி ஞானம் போற்றும் சீல நடி ஞானானந்த சீல நடி ஞானம் போற்றும் சீல நடி ஞானானந்த சீட நடி ஞானம் போற்றும் சீல நடி ஞானானந்த சீல நடி நான் வணங்கும் தெய்வமடி கிளியே நான் வணங்கும் தெய்வமடி எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி கிளியே எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி பாண்டுரங்க பக்தனடி பஜனை செய்யும் பித்தனடி பாண்டுரங்க பக்தனடி பஜனை செய்யும் பக்தனடி பாண்டுரங்க பக்தனடி பஜனை செய்யும் பித்தனடி பாண்டுரங்க பக்தனடி பஜனை செய்யும் பித்தனடி பாரோர் போற்றும் பரமனடி கிளியே பாரோர் போற்றும் பரமனடி எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி கிளியே எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி புரிந்து கொள்ள கடினமடி புரிந்து கொண்டால் உள்ளபடி 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 பூர்வ ஜன்ம புண்ணியமடி கிளியே பூர்வ ஜென்ம புண்ணியமடி எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி கிளியே எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி கிளியே எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி समस्त सद्गुरुनाथ महाराज की ज्ञानेश्वर माऊली गुरु ज्ञानराज माऊली तुकाराम 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 ज्ञानराज माऊली तुकाराम ज्ञानराज माऊली तुकाराम ज्ञानेश्वर माऊली माऊली गुरु ज्ञानराज माऊली
नामदेव तुकाराम, 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 बोलो नामदेव तुकाराम, नामदेव तुकाराम, बोलो नामदेव तुकाराम, नामदेव तुकाराम, बोलो नामदेव तुकाराम, नामदेव तुकाराम, नामदेव तुकाराम, नामदेव तुकाराम, नामदेव तुकाराम। समस्त साधु मंडली की महेशा पाप विनाशा कैलासवासा ईशा, महेशा पाप विनाशा कैलासवासा ईशा, उन्हें नंबी नानु वरे नीलकंठ देवा, உன்னை நம்பி நானும் வந்தேன் உன்னை நம்பி நானும் வந்தேன் நீலகண்ட
ஹரஹர நம பார்வதி பதயே. என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே கந்தப்பனே
வேல் முருகனுக்கு राम गोविंद हरे भजो राम गोविंद हरे भजो रे भैया राम गोविंद हरे भजो रे भैया राम गोविंद हरे जप तप साधन कछ नहीं लागत जप तप साधन लागत करिष्यत राम गोविंद हरे भजो रे भैया राम गोविंद हरे जप तप साधन कछ नहीं लागत जप तप साधन कछ नहीं लागत करिष्यत नगी गडली भजो रे भैया भैया राम गोविंद हरे भजो रे भैया
மங்கள ரூப மங்களமய குஞ்ச விகாரி குஞ்ச விகாரி ஜெய் ராச விகாரி ஜலதர சமநீலவர்ணா ஜய ஜயாத்ரிதா கௌரவர்ண கிருபா பூர்ண ஜய ஜய ராதே वृंदावन विहारी लाल की पांडुरंग ध्यानी पांडुरंग मणि पांडुरंग ध्यानी पांडुरंग मणि जागृति स्वप्ने पांडुरंगा जागृति स्वप्ने पांडुरंगा बोलो पांडुरंग 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 आनिक दुसरे मदनागियाला आनिक दुसरे मदनागियाला मिलेलया चिता पांडुरंगा वासुनिया पांडुरंग 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 बोला पांडुरंग 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 बोला पांडुरंग 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 बोला पांडुरंग 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 अरे पांडुरंग 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 पटिले वळन इंद्रिया सकला पटिले वळन इंद्रिया सकला துக்காராம் சுவாமிகள் சொல்றார், எல்லாரும் ஆத்துல ஒரு பூஜை ரூம்னு ஒண்ணு வச்சுட்டு அதுல ஒரு 10 நிமிஷம் அதற்காக தனியா ஒரு டயத்தை எடுத்து வச்சு அதுல கார்த்தால வேலையிலயோ சாயந்தர வேலையிலயோ உட்கார்ந்து பூஜை பண்றா. ஆனா எனக்கு அப்படி பண்ண தெரியலையேங்கிற தினச்சரியில ஒரு 5 நிமிஷத்தையோ 10 நிமிஷத்தையோ 15 நிமிஷத்தையோ ஒதுக்கி சுவாமியை தியானம் பண்ணணும்னு ஒரு காரியம் இருக்கே, அது எனக்கு பண்ண தெரியும். ஏன்னா அந்த மார்பிலிருந்து பகவான் மறைஞ்சாதான தியானம்னு ஒரு தனி காரியம். எல்லாரும் 23 மணி நேரம் 55 நிமிஷம் பகவானை மறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமோ அவனை தியானம் பண்றோம். என்னுடைய மனதிலிருந்து இந்த பாண்டுரங்கன் போறதே கிடையாது. 23 மணி நேரம் 5 நிமிஷம் 55 நிமிஷமும் அவன் மறைஞ்சாதான தியானம்னு ஒரு தனி காரியம். ஏன்னா எப்பொழுதும் என்னுடைய ஹிருதய பாகத்துல குடியிருந்த கோயிலாக இருந்துட்டே இருக்கான்.
அதனால என்ன ஆச்சுன்னா, நான் நினைச்சாலே என்னுடைய இந்திரியங்கள் முழுக்க அவனுக்கு அடிமையாயிடுது. கண்ணு, காது, மூக்கு எல்லாமே சர்வ இந்திரியங்களும் அவனுக்கு அடிமையாயிடுது. எப்பொழுதும் அவனுடைய நினைப்பிலேயே தான் இருக்கு. இது ஆகுமான்னா, பாண்டுரங்க தியானி, பாண்டுரங்க மணி எல்லாம் அவனுடைய சொரூபம். ஏன் அப்படி ஆக முடியுமான்னா, தீர்மானமாக ஆக முடியும். வாசல்ல வியாபாரத்தின் பொருட்டு ஒரு அம்மா என்ன பண்றா, ஒரு வஸ்துக்களை வித்துண்டு போறா. தக்காளியோ இல்ல ஏதோ ஒரு விளக்கமாரோ, இது மாதிரி ஏதோ ஒரு வஸ்து, பிளாஸ்டிக் வஸ்துவோ ஏதோ ஒண்ணு வித்துண்டு போறா. போற காலத்துல அவளை என்ன சொல்லி கூப்பிடுறோம்னா, அந்த எந்த வஸ்துவை அவ வித்துண்டு இருக்காரோ, எந்த பொருளை அவ விற்கிறாளோ அதை சொல்லிதான் நம்ம கூப்பிடுறோம். தக்காளி வித்துட்டு போனா தக்காளி அம்மா, தக்காளி இங்க வாங்குறோம். இல்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பானா டப்பா இங்க வாங்குறோம். எந்தெந்த வஸ்துவை அவ தலையில சுமந்துண்டோ வண்டியில வச்சுட்டோ போறாளோ, அந்த வஸ்துவனுடைய பெயரு யாரு விற்கிறாளோ அவள்கிட்ட வந்துடுறது. எவ்வளவு நேரத்துக்குன்னா, தற்காலிகமாக 8 மணி நேரம் பொழப்பு, அதாவது உத்தியோகத்துக்காக பண்ணக்கூடிய காரியத்தையே ஒருத்தர் சுமக்கும் போது அதனுடைய நாமம், அதனுடைய பொருள், அந்த வஸ்துனுடைய பேர் யார் விற்கிறாளோ அவளை வந்து சேர்றது. இதை நம்ம லோகத்துல பாக்குறோம். அதே அவளை நீ அந்த வியாபாரம் பண்ணின பிறகு ரோட்ல வேற ஒரு கடத்தெருவில் பார்க்கல, அந்த அம்மாவை தக்காளி வித்துட்டு இருந்த அம்மா கடத்தெருவில் பார்க்கற, தக்காளியும் கூப்பிட்டா என்ன பண்ணுவான்னா அடிப்பா ஒண்ணு. ஆனா அந்த பொருளை வச்சுட்டு இருக்கிற சமயத்துல நீ என்ன கூப்பிட்டாலும் அவ ஏத்துக்கிறான். ஏதனால வியாபார தலையில அந்த வஸ்து இருக்கு. எப்படி 8 மணி நேரம் ஒரு உத்தியோகத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வஸ்துவை தலையில சுமக்கிறா, ஆனா அதனுடைய பொருள், அந்த பெயர் இந்த அம்மாவுக்கு வந்து சேர்றது, அந்த யார் விற்கிறாரோ அவளுக்கு வந்து சேர்றதோ, அது எப்படி சேர்றது? அது போல அனவரதமும் ஒருத்தன் பகவன் நாமத்தையும் அந்த தியானத்தையும் வச்சுட்டு இருந்தானா, ஏன் அவன் அந்த பாண்டுரங்க சொரூபமாகவே மாற முடியாதுன்னு கேட்கிறார் இந்த துக்காராம் சுவாமி. உத்தியோகத்துக்காக பண்ற காரியத்திலே நாமம் மாறுறதுன்னா, அனவரதமும் அவருடைய ஹிருதயத்தில் அவருடைய நாமம் தியானம் அவருடைய திருரூபத்தை தரிச்சோம்னா தீர்மானமாக அந்த மனுஷன் பாண்டுரங்கனாகவே மாறிடுவாங்க. அவன் வேற இல்ல, பாண்டுரங்கன் வேற இல்ல. ஆனா என்ன பண்ணோம்னா, அந்த சுவாமியுடைய ரூபத்தையும் அவருடைய சொரூபத்தையும் நாமத்தையும் எப்பொழுதும் நம்ம வச்சுட்டு வாக்குல வச்சுட்டு இருக்கணும், ஹிருதயத்துல தியானம் பண்ணணும். பண்ணினோம்னா தீர்மானமாக நாமளும் அந்த வஸ்துவாக மாறலாங்கிறார் துக்காராம் சுவாமி. எல்லாரும் 5 நிமிஷம் தியானம்னு ஒண்ணு பண்றா, எனக்கு அது பண்ண தெரியல. ஏன்னா 24 மணி நேரம் அவர் அகண்டு தனியா என்னை விட்டு தள்ளி போனாதான் அந்த காரியத்தை நான் பார்க்க. எப்பொழுதும் என்னுடைய ஹிருதயத்திலேயே அவர் குடிகொண்டு இருக்கார். பட்டிலே வலன இந்திரியா சகலா, பட்டிலே வலன இந்திரியா சகலா, பவதோ நிராளா நாகி துஜா, பவதோ நிராளா நாகி துஜா. பாண்டுரங்க
पंढरीनाथ भगवान की विठ्ठल रकुमाई जय जय विठोबा रकुमाई बोला विठ्ठल रकुमाई जय जय विठोबा रकुमाई विठ्ठल रकुमाई जय जय विठोबा रकुमाई
பாண்டுரங்கா போலா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல பாண்டுரங்கா போலா விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमो वगाम्यगो. பகவான் கீதாச்சாரியனுடைய வாக்கு என்னன்னா, அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியம். அனன்ய சிந்தனை இல்லாமல் நீ பகவானே தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னா, பகவான் சொல்றார், உன்னை பார்த்துக்கிற வேலை என்னோட தான் மாறுறது, உன்னை பார்த்துக்க வேண்டிய கடமை என்னோடதா போறோம். யோகக்ஷேமம்னா என்னன்னா, எல்லாரும் பெரியவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற காலத்தில் விசாரிச்சுப்போம். லெட்டர் போடும்போது கூட கேட்போம், யோகக்ஷேமம் இப்படி இருக்கிற யோகக்ஷேமத்தை விசாரித்துன்னு போடுவோம். அப்படின்னா என்னன்னா, அப்பிராபியஸ்ய பிராப்திஹி யோகா தத் யோகஸ்ய பரிபாலனம் க்ஷேமம். இந்த யோகக்ஷேமம்னா பார்த்துக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது. இது யார் பண்றான்னா, நம்மளை நம்ம அந்த பாண்டுரங்கன்ட்ட சரண்டர் பண்ணிவிட்டோம்னா அந்த யோகக்ஷேமம் பகாமியம்ங்கிற காரியத்தை பாண்டுரங்கன் பார்த்துக்க. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை முழுமையாக அவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். நம்மளுக்கு எப்படி இருக்கு மனசுன்னா, பாதி வீட்டில் இருக்கு, பாதி ஆஃபீஸில் இருக்கு, பாதி வண்டியில் இருக்கு, பாதி பைக்கில் இருக்கு, பாதி மனைவியிட்ட இருக்கு, குழந்தைகள்கிட்ட இருக்கு. இது போல நம்மளுடைய மனது பலவிதமான பல பிரகாரத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு. அது பகவான் இடத்துல வந்து சேர்ற காலத்துல பலமே இல்லாம போயிடுறது. எது போலன்னா, இந்த காவேரி கடல்ல வந்து சமுத்திரத்துல வந்து கலக்கிறது, ஆரம்பத்துல அந்த தலைக்காவேரியில போய் பார்த்தோம்னா அவ்வளோ வேகமா இருக்கும் அதனுடைய ஃபோர்ஸ். அது என்ன ஆகுறதுன்னா, வரவழியிலே வெண்ணாறு வெட்டாறு கொடமுருட்டி இது போல பலவிதமான காவேரி கொள்ளிடம் இது போல பலவிதமான பைபாஸ் அதுல வந்துடுறது, பிரிஞ்சு போயிடுறது. ஒன்றாக வந்துட்டு இருந்த தண்ணியா இருக்கிற காலத்துல ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதையே அதை பைபாஸ் பண்ணி பல கிளைகள்லாம் மாத்தின பிறகு இங்க பூம்புகார்ல வந்து சேர்ற இடத்துல பார்த்தா ஒரு வாய்க்கால போல போறது. ஏன்னா அதுக்கு உண்டான அந்த ஜலத்தை பாதி பாதியா பிரிச்சாச்சு. அந்த ஒரே மனசை எப்படி பல பாகங்களா நம்ம கொடுக்கிறோமோ அது போல அந்த மனசுக்கு உண்டான வலிமை போயிடுறது. வீட்லயும் வைக்க வேண்டியிருக்கு, மனைவிட்டையும் வைக்க, எல்லாத்தையும் வச்சா கடைசியில வந்து அந்த காவேரி சேர்ற காலத்துல எப்படி வாய்க்கால போல இருக்கோ அது போல மனசு ஒரு முழுமையான ஒரு தெம்பு இல்லாம இருக்கு. பகவான் இடத்துல மனசை செலுத்துற காலத்துல அதற்கு பலமே இல்லை. பகவான் என்ன சொல்றாருன்னா, முழுமையாக சரண்டர் பண்ணா உன்னை பார்த்துக்கிற பொறுப்பு என்னோடது. ஒரு நம்மளுடைய வஸ்து இருக்கு, அதை நம்ம என்ன பண்றோம், ஜாகிரதையா பார்த்துக்கிறோம். புரியும்படியுமா சொல்லணும்னா, மேடையிலேயே இந்த இது வச்சிருக்கா, இந்த இது விரிச்சிருக்கா, ஷீட் விரிச்சிருக்கா கீழே. நேத்திய பற்றி நாளையோட கதை பூர்த்தி ஆகுது, இந்த சத்சங்கம் முடிவடைகிறது. இந்த ஷீட் என்ன விரிச்சிருக்கான்னு இப்போ மட்டும் எனக்கு தெரியாது, ஏதோ போட்டிருக்கா வந்து உட்காந்துருக்கு, இல்லை இந்த பலகையே இருக்கு, ஏதோ ஒரு வஸ்து. இந்த வஸ்துக்கு 3 நாளாக என் கண்ணில் படலை, நான் வரேன் கதை சொல்கிறேன் பஜனை பண்ணுறோம் போயிடுறோம். ஆனால் அந்த நிர்வாகத்துலேருந்து கூப்பிட்டு இது கரெக்டாக நீங்கள் உட்கார்ற அளவில் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் வேணால் அடுத்த ஒரு பஜனைக்கு இதை உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இதை என்கிட்ட கொடுத்துட்டான்னா, இப்போ ஜலங்கெல்லாம் கொட்டியதுன்னா இனிமேல் வெய்ய ஆரம்பிச்சிடுவேன், திட்டுவேன்.
ஏன்னா இதை இனிமேல் ஈரமாக்கக்கூடாது, ஒழுங்காக பார்த்துக்கணும், இதில் அழுக்கடையக்கூடாது, எல்லாம் என்ன சேர்ந்ததா போய்டுது. நேத்தி மட்டும் அந்த கவலையை நான் படலை, ஏன்னா அது எனக்குன்னு சொல்லலை, நான் அந்த கவலையை படலை. ஆனால் இன்னைக்கு அவர் கூப்பிட்டு சொல்லிட்டார் என்கிட்ட, நாளைக்கு நீங்கள் போகும்போது ஊருக்கு எடுத்துன்னு போயிடுங்கன்னு சொன்னதுனாலேயே என்ன ஆச்சுன்னா இதனுடைய முழு கவலை இப்போ என்ன சேர்ந்ததா போயிடுது. இதை யாராவது கதனம் பஜனை முடிச்சு போகும்போது விட்டுட்டு வந்துட்டான்னா அவள் நான் திட்டுவேன், கோச்சுப்பேன், ஏன் என்னுடைய வஸ்துவை வச்சுட்டு வந்தேன்னு. அது எப்போ அது என்னுடையதுன்னு இல்லாத வரையந்தும் அதை பற்றின சிந்தனை கவலை எனக்கு கிடையாது. எப்போ அது அந்த என்னுடையதுன்னு வந்ததோ அதனுடைய அடுத்த நிமிஷம் அது என்னுடையதுன்னு ஆன பிறகு அதனுடைய முழு பொறுப்பு என்ன சேர்ந்தது. அதுபோல பகவான்கிட்ட நீ சரண்டர் பண்ற பர்யந்தம் பகவான் உன்னை கண்டுக்க போறதில்லை. எப்படி இருப்பார்னா, நீ அர்ச்சனை பண்ணினேனே பகவானுக்கு அப்படின்னா, அர்ச்சனை பண்ணின அதற்கு பெருசா ஒரு லிஸ்ட்டை வேற கொடுத்துருக்க, அது அவர் பண்ணியாகும். பிள்ளையார்கிட்ட போய் 2 தேங்காயை உடைச்சிட்டு பெரிய லிஸ்டா கொடுக்குறோம். நம்ம இந்த படிக்காம ஊர் சுத்தின்னு இருக்கிற அந்த பையலை பிள்ளையார் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு அந்த 1 மூடி தேங்காய்க்கு. இப்படி நம்ம பக்தி பண்ணினோன்னு சொல்றதுக்கு இல்லை, பண்ணதுக்கு வியாபாரமாக அவன்கிட்டேருந்து திருப்பி வாங்கிட்டோம். நான் அர்ச்சனை பண்ணேன்னா பிள்ளையார் சொல்லுவார், பேசுற பிள்ளையாரா இருந்தா நான் தான் உன் பிள்ளைய பாஸ் பண்ண வச்சேனே, நீ என்ன பிரார்த்தனை பண்ணியோ எல்லாத்தையும் கொடுத்தேனேம்பர். அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வியாபாரியை போல இருக்கும். இதை தான் பிரகலாத சுவாமி சொல்றார், என்ன வரம் வேணும்பா பிரகலாதான்னு கேட்கிறார் நரசிம்ம சுவாமி. உடனே அவர் சொல்றார், எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இந்த பக்தியில மாத்திரம்தான் இருக்கணும். நீ நேரா வந்த பிறகு எனக்கு என்ன வேணும் நீ கேட்கறதும், உனக்கு எனக்கு திருப்தியான வஸ்துக்களை நீ கொடுக்கறதும் இருந்தா கடைக்காரனும் ஒரு வணிகனும் போலதான் இருக்கும், ஒரு வாங்கிக்கிறவனை போலது. அவனுக்கும் உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டார் பிரகலாத சுவாமி. கடையில போறோம், 100 ரூபா பணம் கொடுக்கறோம், சக்கரை வாங்குறோம். கடைக்காரன் சொல்ல முடியுமா நான் சக்கரை கொடுத்துருக்கேன் அப்படின்னா? உடனே இவங்க வாங்கினவன் சொல்லுவான், நான் பணம் கொடுத்தேனேப்பா. இல்ல இந்த வாங்கினவன் நான் பணம் கொடுத்தேனேனா, நான் தான் திருப்பி சக்கரை கொடுத்துட்டேனேம்மா. பரஸ்பரம் எப்படி பரிமாறிண்டு அந்த அது இது பூர்த்தி ஆயிடுது, அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுது. அதுபோல பகவானுக்கும் நம்மளுக்கும் உண்டான சம்பந்தம் எப்படி இருக்குன்னா, அந்த கடைக்காரருக்கும் சக்கரை வாங்குறவருக்கும் உள்ளது போல பண்ண பக்திய வியாபாரம் பண்ணி விற்பது போல வரணை வாங்கி அதை வேணும் இதை வேணும்னு கேட்டு எல்லாத்தையும் முடிச்சுன்றோம். அதனால அவருக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாம போகும். நம்மளை முழுமையாக அர்ப்பணம் பண்ணி எது வேணுங்கிற எண்ணம் இருக்கணும்னா பகவன் நாமத்தை சொன்னா ஒரு சொட்டு கண்ணீர் வரணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நம்நறி ஒய்ப்பதும் வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. எல்லாம் வந்துடும். கிருஷ்ணான்னு ஒரு வார்த்தை சொன்னா கண்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி வராது. அது வரத்துக்கு தான் இத்தனை பிரயாசம். அதை தான் நம்ம சம்பாதிச்சுக்கணும். பகவான்கிட்ட கேட்கறது அந்த உண்மையான பக்தியை கேட்கணும். அதை அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். அதை விட்டுட்டு நம்ம மீதி எல்லாத்தையும் கேட்கணும். அவர் மாடையே தரத்துக்கு சித்தமா இருக்கார். நம்ம என்ன கேட்டோம்? மாடு கண்ணுக்குட்டியை மொத்தமா தரதா இருக்கார். நம்ம போய் அவர்கிட்ட ஒரு புடி தவிட்ட வாங்கிட்டு வரும் அல்பமாக. அவர் வைகுண்டத்தையே தரத்துக்கு சித்தமா இருக்கார். நம்ம போய் அல்பமாக எதையோ பிரார்த்தனை பண்ணிட்டு வரோமே. இப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா நம்ம அர்ப்பணம் பண்ணினோம்னா நம்மளை காக்கிற பொறுப்பு அவனுடையதா ஆயிடும். அவன் நம்மளை ஏற்றி வழிநடத்தும். இந்த பக்த விஜயத்தில் வரக்கூடிய பக்தர்கள்லாம் என்ன பண்ணான்னா, இப்ப சொன்னேனே அனன்யா சிந்தையந்தோமாம்னு, இது போல தன்னை சரண்டர் பண்ண பக்தர்கள் தான் இவர்கள். நம்மளால இப்ப கதையில வந்து உட்கார்ந்து இருக்கோம், திடீர்னு ஒரு நினைப்பு போகும். மனசு அடங்கி ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. என்னைக்கும் போயிட்டே இருக்கும். வரவால கண்ணு பார்க்கும், பேசுற சப்தம் கேட்டா அதுக்கு காது போகும். இந்திரியங்கள் ஒவ்வொரு விதமா செதறும். அதற்கு நடுப்புற மத்தியத்துல ஒரு இடத்துல பஜனைக்கு வந்துட்டு போகும். திடீர்னு ஒரு யோஜனை வரும். ஏதோ ஒரு ஞாபகத்துல வீடு ஞாபகம் வரும். வந்ததுன்னா என்னாச்சுன்னா உடனே தோணும், ஆகா வீடை பூட்டினோமே, இழுத்து பார்க்காம வந்துட்டோமே, சாவி இங்க இருக்கா அங்க இருக்கா. நீ எவ்வளவு மனசு அப்படியே சஞ்சலமாயிண்டே இருக்கும். ஒரு இடத்துல இருக்காது, சுத்தின்ண்டே இருக்கும். கதைக்கு 2 மணி நேரம் ஒதுக்கிட்டு வர நம்மளுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவாள்லாம் யாருன்னா வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பாண்டுரங்கனே கதின்னு இருந்தோம். இப்படி இருக்க முடியுமா நம்மளால? 2 மணி நேரத்துக்கே திண்டாடுறோம். வாழ்நாள் முழுக்க எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியும்னு காஞ்ச பக்தர்கள் தான் இவாள். பகவான் பாகவதத்துல கபிலராக அவதாரம் பண்ணி, கபில வாசுதேவராக அவதாரம் பண்ணி
தன்னுடைய அம்மாவுக்கு உபதேசம் பண்ற காலத்தை சொல்றார். அம்மா எனக்காக மை அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி ஹேதிருடாம் மத்கிருதே தெக்த கர்மானா தெக்தா ஸ்வஜன பாந்தவாகான்னு தன் வாக்குனால பகவான் சொல்ற. அம்மா என் பக்தர்கள் எப்படி இருப்பான்னா எனக்காக மை அனன்யேன என்னை தவிர வேற சிந்தனை வாழ்க்கை இருக்காது எப்பொழுதும். இப்ப முன்னாடி சொன்னேனே பாண்டுரங்க தியானி பாண்டுரங்க மணி, மனசுலையும் ஹிருதயத்திலையும் வாக்குலையும் எல்லாமே என்னுடைய பகவன் நாமா, என்னுடைய சிந்தனை மாத்திரம்தான் வாழ்க்கை. என்னுடைய பக்தர்களுக்கு மை அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி ஹே திருடாம் மத்கிருதே தெக்த கர்மானாங்கிறார். எனக்காக எல்லாத்தையும் விடுவா. அது எப்படின்னா சந்தியாவந்தனாதிகள் ஸ்ராத்தங்கள் எல்லாத்தையும் விடுவா. விட முடியுமான்னா ஒரு குஜராத்தில் இருந்த பரம பக்தரான அந்த பக்தர் என்ன பண்ணார்னா தன்னுடைய அப்பாவுடைய பித்ரு ஸ்ராத்தம் வந்து கடையில வந்து நரசிம்மமேதான்னு சொல்லக்கூடியதான பக்தர் குஜராத் பிரதேசத்தில் இருக்கார். அவர் அன்று அவ அப்பாவுக்கு பண்ணக்கூடியதான பித்ரு கர்மாக்கள் ஸ்ராத்தம் எல்லாத்தையும் ஏற்பாட பண்ணிவிட்டு இவர் கடைக்கு கிளம்பி வந்தார். எதற்கு? நான் நெய் வாங்கிறதுக்காக வந்தார். வந்து நெய்யை வாங்கிட்டே இருக்கார். வாங்குற காலத்துல அந்த பக்கமா பிருந்தாவன பிரதேசத்துக்கு போகக்கூடியதான பாகவதா பகவன் நாமத்தை அப்படி கானம் பண்ணிட்டு கோல் மிருதங்கம் முதலிய வாத்தியங்களை வச்சுட்டு தம்புரா வச்சுட்டு பகவன் நாமத்தை லயத்தோட சொல்லிட்டு போறாவா. அந்த நாமத்துல மனசு உருகிடுத்து லயமாயிடுத்து. அவருக்கு வந்த காரியம் நெய் வாங்கறதுக்கு ஸ்ராத்தத்துக்காக நாமத்துல லயப்பட்டார். புத்தி மனசு எல்லாமே அதுல சரண்டர் ஆயிடுத்து. என்னாச்சுன்னா நெய் வாங்கறத மறந்தார், தன்னுடைய பித்ரு ஸ்ராத்தத்தை மறந்தார், அப்பாவுடைய காரியத்தை மறந்தார். அந்த பஜன கோஷ்டியோடு சேர்ந்து பிருந்தாவனம் கிளம்பி போயிட்டு. நம்மளால முடியுமா? வந்த இடத்துல அப்படியே கிளம்பி பிருந்தாவனம் போகணும்னா மனசு என்ன ஒரு பரிபக்குவத்தில் இருக்கணும், என்ன ஒரு பரிபாகத்தில் இருக்கணும். கிளம்பி போயிட்டார் பிருந்தாவனம். 6 மாச காலமாச்சு அங்கேயே இருந்துட்டு இருக்கார். 6 மாச காலமும் தன்னுடைய வீட்டினுடைய ஞாபகம் இல்லை, மனைவி ஞாபகம் இல்லை, குழந்தைகள் ஞாபகம் இல்லை, தன்னுடைய பித்ரு காரியத்துக்காக தான் நம்ம கடைக்கு வந்தோங்கிறது ஞாபகம் இல்லை, நெய் வாங்க வந்தோங்கிறதும் ஞாபகம். ஒரு நாள் வேணா அப்படி இருக்கலாம். 6 மாச காலம் இதே ததேக தியானத்துல சமாதி ஸ்திதியில பகவானுடைய சரணார விந்தத்துல மனசை லயிச்சு இருக்குமா? ஆனா இருந்தது அந்த பக்தருக்கு. என்னாச்சுன்னா 6 மாச காலம் முடிஞ்ச பிறகு அப்பதான் ஞாபகம் வருது, ஆகா நம்ம அப்பாவுக்கு ஸ்ராத்தம் பண்றதுக்காக சித்தமானோம், ஒரு நாள் நெய் வாங்க வந்தோம், அப்ப இந்த பஜன கோஷ்டியார பார்த்தோம், இதெல்லாம் அப்ப நினைவுக்கு வருது. அவசர அவசரமா விட்டுட்டு ஓடி வர்றார். ஏன்னா எதுவாக இருந்தாலும் பித்ருகாரியத்தை தியாகம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்பா அம்மாக்களுடைய காரியத்தை சிரத்தையாக எடுத்து நடத்தணும். குலதெய்வங்களுக்கு உண்டான வழிபாடு அதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு தொன்று தட்டு சொல்லி கொடுத்தணும். எதை வேணா விடலாம், அதை விட்டு போகக்கூடாது. அடுத்தது பித்ரு காரியங்கள், அதையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு. பித்ருக்களும் அந்த நவகிரகங்களும் எத்தனை வருஷம் பொறுத்துப்பான்னா 30 வருஷங்கள் பேசாம இருப்பா.